ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் சூர்யா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்மையான கண்டென்ட்டோட வந்திருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் உங்களுடைய மொபைலில் எதனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலும் சரி, இல்லைனா எதனா ஒரு சாங் ப்ளே பண்ணாலும் சரி, உங்களுடைய மொபைலை சுற்றி அந்த எல்இடி அனிமேஷன் எரியிற மாதிரி நம்மளுடைய மொபைலில் வேறு லெவலில் எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெசேஜ் மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு கால் வந்தாலுமே அந்த எல்இடி அனிமேஷன் உங்களுடைய மொபைலில் அனிமேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்டைலில் உங்களால் அனிமேஷன் உங்களுடைய மொபைலுக்கு செட் பண்ணிக்க முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அனிமேஷனுக்கான கலரை கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கால் வந்தாலும் சரி, இல்லைனா எந்த சோஷியல் மீடியாவிலேருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, இல்லைனா உங்கள் மொபைலில் எதனா ஒரு சாங் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லைனா எதனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலும் சரி, உங்களுடைய மொபைலை சுற்றி அந்த கார்னரில் வேறு லெவலில் இந்த எல்இடி அனிமேஷன் அனிமேட் ஆகும். பார்க்குறதுக்கே புதுசாக இருக்கும். இந்த எல்இடி அனிமேஷன் என்னுடைய மொபைலுக்கு நான் செட் பண்ணிவிட்டேன். பக்காவாக வேலை செய்யுது. உங்களுடைய மொபைலுக்கும் இந்த மாதிரி செட் பண்ணணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் எல்இடி அனிமேஷன் செட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்பை டவுன்லிங்க் இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஆப்பை டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக அந்த ஆப்பை டவுன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஒரு பர்மிஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி இதில் மியூசிக் ஓவர்லி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பர்மிஷனை எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். அதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏஓடி மியூசிக் அப்படின்றதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏஓடி நோட்டிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பர்மிஷனை உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணி ஆகணும். அப்படி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மொபைலுக்கு கால் வந்தாலும் சரி, இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, உங்களுடைய மொபைலை சுற்றி அந்த எல்இடி அனிமேஷன் அனிமேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்மிஷன். ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை சுற்றி அந்த அனிமேஷன் ஆகக்கூடிய அந்த லைட்டோட ஸ்டைல் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா எதனா ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த எல்இடி அனிமேஷனுக்கான ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் இந்த இடத்துல ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ், பார்ட்டிகல்ஸ், வேவ்ஸ், லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அனிமேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்களால் ஃப்ரீயாகவே உங்களுடைய மொபைலுக்கு செட் பண்ணிக்க முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய லிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரீயாக உங்களால் செட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சாலுமே கீழே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கு அந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டு பின்னாடி மேலே கலர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அந்த எல்இடி அனிமேஷன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா இதில் இருக்கக்கூடிய கலரை செலக்ட் பண்ணிங்களா அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். மாறிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, கால் வந்தாலும் சரி, இல்லைனா எதனா ஒரு சாங் ப்ளே பண்ணாலும் சரி, சைடில் இந்த எல்இடி நோட்டிஃபிகேஷன் எரியும். ஸோ அங்கே இன்னும் டார்க்காக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கிளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய மொபைல் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கிறபோது கூட அந்த கிளாக் கொஞ்சம் வேறு லெவலில் அனிமேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்களா இதில் இருக்கக்கூடிய கிளாக்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாக்கும் உங்களுடைய மொபைல் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கிறபோது அனிமேட் ஆகும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலுக்கு நான் செட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோமா. இப்போ என்னுடைய இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி காட்டுறேன். மெசேஜ் பண்ண உடனே இந்த மொபைல் மெசேஜ் வந்த உடனே என்னுடைய மொபைல் டிஸ்பிளே ஆஃபில் இருந்தாலையும் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி அனிமேஷன் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே சைடில் அந்த எல்இடி லைட் அனிமேட் ஆகும். மெசேஜ், கால் வந்தால் எப்படி அனிமேஷன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய மொபைலில் சாங் ப்ளே பண்ணால் எப்படி அனிமேஷன் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஆடியோ மெசேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலில் நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் எந்த இடத்துல நீங்கள் கேலரியிலே வீடியோ ப்ளே பண்ணால் கூட அந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைலை சுற்றி இந்த மாதிரி வேறு லெவலில் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணாலே அந்த எல்இடி அனிமேஷனை வந்து இந்த இடத்துலையும் அனிமேட் வந்து ஆகிறத வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எப்படி உங்களுடைய மொபைல்லையும் மெசேஜ் வரும்போது கால் வரும்போது எதனா சாங் இல்லைனா வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த எல்இடி அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.